நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேச போகிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு தேசிய தலைப்பு இந்தியா கூட்டணி, அதாவது கருத்து வேறுபாடால் கலகலக்கும் இந்தியா கூட்டணி கேள்விக்குறியாகிறதா, இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை அப்படிங்கிற நாம் ஒரு தலைப்பை இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். மிக முக்கியமாக இந்த தலைப்பில் ஏன் நாம் இதை பேச வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது என்று சொன்னால், தேசிய அரசியலில் சமீப காலங்களாக குறிப்பாக மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீரெல்லாம் மாறுபட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்காத வெற்றியும், ஹரியானாவில் பாஜக தோல்வி காணும் என்று சொன்னது அந்த வெற்றியும் தாண்டி இந்தியா கூட்டணி தலைவர்களிடத்திலே, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பெரியண்ணன் மனப்பான்மை என்று எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து குறை வைக்கப்பட்ட போதும் அந்த கட்சிக்குள் இருந்த இணக்கம் தற்போது குறைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. வெற்றி ஏற்படுகின்ற போது ஏற்படுகிற இணக்கம் தோல்வியில் அது மெல்ல மெல்ல சரிகிறதா என்ற கேள்வி நமக்கு எழும். குறிப்பாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இடப்பங்கீட்டில் சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரே மற்றும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்ட நீண்ட நெருக்கடி, அதை போன்று சமாஜ்வாடி உத்தவ் தாக்கரேயோடு ஒரு மாறுபட்ட நிலை எடுத்து அவர் 4 கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி ஃபரூக் அப்துல்லாவுடைய பேச்சு ஸ்டேட்மெண்ட், மம்தாவுக்கு ஆதரவு, அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அப்போ காங்கிரஸை அவர்கள் ஒதுக்குகிறார்களா ஒரு கேள்வி. மற்றொன்று, நாம் இதை பேசுவது ஞான புத்தியையும் ஆரோக்கியமான அரசியலையும் ரொம்ப கவனமாக பாரதிய ஜனதா முன்னெடுப்பதின் காரணமாக இவர்களை அவர்கள் அடக்குகிறார்களா வேறு ரூபத்தில், இதெல்லாம் பேசத்தான் போகிறோம். டெல்லியினுடைய தேர்தலும் வரப்போகிறது. 3 முனை போட்டிகள், கடும் போட்டிகளை சந்திக்க போகிறது, பாஜக, காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி. நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேச போகிறோம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாக்கி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வாங்க சார். அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா, காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக தோழர் விஜயகிருஷ்ணா, இன்னும் சற்று நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவராக திரு வசீகரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். பாக்கி சார், நான் இப்போது சொன்ன தலைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்தை வைங்க. இப்போ நம்ம கருத்து வேறுபாட்டால் கலகலக்கும் இந்தியா கூட்டணி கேள்விக்குறியாகிறதா, எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை அப்படின்னு நான் வச்சுட்டேன். நீங்கள் நிதானமாக பேசலாம். ஒரு சின்ன சிறுகதை சொல்லட்டுமா? எந்த கதை தான் சொல்லுவீங்களே? குறுங்கதை தான். இன்னும் சொல்ல போனால், அதாவது 2 பேரை குருநாதர் அனுப்புகிறார். சரி, ஒரு பாறையை கொண்டு வரீங்களா, இல்லை 100 சிறு சிறு கற்களை திரட்டிட்டு வரீங்களா அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஒரு மாணவன் என்ன, ஒரு சீடன் என்ன பண்ணுறான், ஐயா நான் ஒரு பாறையை கஷ்டப்பட்டாவது கொண்டு வந்து வச்சிட்றேன் அப்படிங்கிறார், கொண்டு வந்துடுறேன் அப்படின்றார். இன்னொரு என்ன சொல்கிறான், நான் அவசியம் இல்லை, என்னால் பாறையை சுமக்க முடிய தெரியல, ஒரு 100 சிறு கற்களை திரட்டி கோணியில் போட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. செய்யுங்கடாப்பா அப்படின்ட்டார். போயிட்டு அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அதே குருநாதர் உத்தரவு போடுறார், யார் யார் எந்தெந்த இடங்கள்லேருந்து கற்களை எடுத்தீர்களோ அங்கேயே கொண்டு போய் வைங்க அப்படின்றாரு. சரி, பாறை எடுத்துகிட்டு வந்தவன் நேராக கொண்டு போய் எங்கேருந்து எடுத்தானோ அங்கே கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டான். சரி, கற்களை திரட்டினவனுக்கு எந்த கல்லை எங்கேருந்து எடுத்தோன்னு தெரியாமல் திணறான். இதில் ஒரே ஒரு உருவகத்தை மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாறை பாஜக, கற்கள் எதிர்க்கட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது சொல்லும்போது பாறையும் கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கதையை தாண்டி பாறை வலுவாக தான் இருக்கும், கல்கள் என்பது சிதறுண்டது. 2மே வெயிட் ஒன்று, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அது எப்படி பாறைங்கிறதும் கல் 20 கிலோ எடை உள்ள பாறைன்னு சொல்கிறாரு, 20 கிலோவுக்கு உள்ள கற்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கற்களோ இதோட சாய்ஸ் உங்களுது, 20 கிலோ கொண்டு வரணும், நீ 20 கிலோ கொண்டு வரணும்னு சொன்னார். இதுதான் பாயிண்ட். அது என்னன்னா 2 வெயிட்டு கரெக்டு. ஆனால் ஆக்சுவலி இலக்கிய அடிப்படையில் பார்க்கும்போது பாறை என்பது மிகப்பெரியது, கற்கள் என்பது மிகச்சிறியது. அதுதான் உண்மை. பாறைகளின் சிதறல் தான் கற்கள். இஷ்யூ என்ன நான் சொல்லுவேன்னா, இது ஒரு நகைச்சுவையாக சொல்லப்பட்ட கதைகள் இருந்தாலும் இதில் ஒரு உண்மை இருக்குது. உருவகத்தின்படி
ஒரே சித்தாந்தம், ஒரே கோட்பாடு, ஒரே அரசியல் பயணம் என்கிற போது ஒரு இயக்கம் முழுக்க முழுக்க வெற்றி பெறும். பல்வேறு சித்தாந்தங்கள், பல்வேறு கோட்பாடுகள் இருக்கும்போது அந்த கட்சியை இணைக்கிறதுக்கு ஒரு கோடி தேவை இருக்குது. அந்த கோணி என்ன? நான் வெளிப்படையாக சொல்லிடுறேனே, ஆளும் பாஜகவை வீழ்த்துவது அல்லது நரேந்திர மோடியை வீட்டுக்கு இழப்புவது என்கிற ஒரே ஒரு கோணி தான். அந்த கோணி எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருப்பீங்க? கற்களை கொண்டு போய் குருநாதர் கிட்ட கொட்டின உடனே என்ன ஆகிடுது? அந்த கோணிக்கு வேலை இல்லை. ஆக கொட்டின உடனே மறுபடியும் கற்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பாறை போல் ஆகுமா? ஆகாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இது நகைச்சுவை ஒரு கதையாக சொன்னாலும் கூட இந்த அடிப்படை தான் அடிப்படை. பிஜேபிக்கு எதிராக அல்லது நரேந்திர மோடிக்கு எதிராக என்கிற ஒரே புள்ளியில் தான் அத்தனை கட்சிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. எப்போ நீங்கள் சொன்னீங்க வெற்றி பெற்றால் ஒன்றாக இருப்பார்கள். வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த கட்சிகளே கூட ஒன்றாக இல்லை என்பதற்கு 1977 ஜனதா கட்சி, அது தனி வரலாறு. 89 விபி சிங் ஆட்சி, அது பதவி போட்டி. விபி சிங் ஆட்சியில் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து போஃபா ஸ்கேண்டல் ராஜீவ் என்ற நபருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது, நிலைபெறவில்லை. அதே போல் ஜனதா ஒரு கட்சி ஆச்சு. பல்வேறு கட்சிகள் ஒன்று இணைந்து 5 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே கட்சியாக ஒரே சிம்பல். தேர்தல் சமயத்தில் வேணால் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்தாபன காங்கிரஸ் சின்னத்தில் போட்டிட்டாங்க. பட் ஒரே கட்சியாக இருந்து செயல்பட்ட அந்த கட்சி 2.5 வருஷத்துக்கு மேலே தாங்கலை. ஆக என்ன பாயிண்ட்னா, இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் பாயிண்ட்டு உதாரணம்லாம் சரிதான். இப்போது பாரதிய ஜனதா ஒரு 3வது முறை வலுவற்று போனதாக ஒரு பிம்பம் இருந்தது. சரி, அதில் உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுடைய வீழ்ச்சி, ஆட்சியில் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை, 293 கூட்டணி. இப்போ இதெல்லாம் பார்க்கின்ற போது இப்பொழுது பாரதிய ஜனதா நாங்கள் அப்படி இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்களா? அது சரியான பாயிண்ட்டு. ஆனால் தேர்தல் சமயத்தில், மக்களவை தேர்தல் சமயத்தில் எல்லா பத்திரிகைகளும் நம்ம பார்த்துருக்கோம், பல ஊடகங்களில் பார்த்துருக்கோம். நிதின் கட்கரியே சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தோடு அவங்க உறவு விலகி இருந்தது. உண்மை அதுதான். ஏன் ஆர்எஸ்எஸ் நான் இங்கே சுட்டி காட்டுறேன்னா, அது ஒரு களப்பணியாற்றுகிற ஒரு இயக்கம். கண்டிப்பாக அது அரசியல் கட்சி அல்ல. நம்ம கோட்பாடுகள் கூட ஒதுக்கிடும். நம்ம கோட்பாடுகள் அடுத்தது களத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க. அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் போனதுனால தான் உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்க பாதி தான் வாங்குறாங்க. 80 இடங்களில் கிட்டத்தட்ட 75 இடங்களை கைப்பற்றக்கூடிய ஆற்றல் படைத்த பிஜேபி 40 அதான் பாதி 36. ஆக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை அது மக்களவை தேர்தல் போது இது கடுமையாக விவாதிக்கப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அதை புரிஞ்சுக்கிறதுனால, ரியலைஸ் பண்ணதுனால ஆர்எஸ்எஸ் வலுவாக இருக்கிற மகாராஷ்டிரத்தில் மீண்டும் ஆட்சி. சரி, இப்போ நல்ல பாயிண்ட்டு. கற்கள் பாறைகள் 2 பேருடைய ஒற்றுமை, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் ஒரு பெரும் வலுவான களப்பணி. களப்பணி. விஜயகிருஷ்ணா, இப்போ காங்கிரஸ் கட்சியை பற்றி நாம் பேசும்போது தலைமை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில். மம்தாவுக்கு ஆதரவை அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள், இன்க்ளூடிங் தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ், சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே. நல்லா கவனிக்கணும். இப்போ காங்கிரஸினுடைய செயல்பாட்டில் சில குறைகள் இருக்கிறதை நாங்கள் அவதானிக்க முடியும். எப்பொழுதுமே காங்கிரஸுக்கு ஒரு வேலை உண்டு என்றால் வெற்றி பெறுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், மற்றவர்களை எல்லாம் அப்படி ஒரு பெரிய அளவு கிள்ளுக்கிறைகளாக ஒதுக்கி விடுவது. குறிப்பாக சில மாநிலங்களில் அவர்கள் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மேலாதிக்க ஒரு கோட்பாடு. அதனால் இவர்கள் தொடர்ந்து இந்த மேலாதிக்கத்தில் இன்றும் நாங்கள் பண்ணையார் முறையை பின்பற்றுகிறார்களோ, இதனால் தான் பல மாநிலங்கள் ஒதுக்குகிறார்களோ என்கின்ற ஒரு குறை வந்திருக்கிறது. நேரடியாக இது யதார்த்தம். இது காங்கிரஸ் கட்சியின் தோழர்களே சில மனவருத்தப்படத்தான் செய்கின்றார்கள். எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு ஜனநாயகமான கட்சி. நீங்கள் இது ஒரு அவுட் ஆஃப் ஸ்பெக்குலேஷனில் நம்ம பேசுகிறது வேறு. இந்தியா பிளாக்கு இவ்வளோ தூரம் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு ஆன்டி கான்ஸ்டியூஷனல் பாலிடிக்ஸ், அதாவது பிஜேபி தொடர்ந்து ஆன்டி கான்ஸ்டியூஷனல் பாலிடிக்ஸு, அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டுகிட்டே இருக்காங்க. எதிர்கட்சிகளோட குரல் விலையை நெரிக்கணுன்ட்டு நெரிச்சிட்டே இருந்தாங்க. இந்த டைமில் இந்தியா கூட்டணியை அதை முறியடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு செட்பேக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது காங்கிரஸு ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்கு. இப்போ உமர் அப்துல்லா அவர்கள் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஆனால் இதே உமர் அப்துல்லா அவர்கள் சில மாதங்களுக்கு என்ன முன்னாடி சொன்னாருன்ட்டு நம்ம பார்க்கணும்.
அதாவது வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ், எதிர்க்கட்சி தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அம்மையார் அவர்களோட தலைமை பண்புக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு போற்றி பேசியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக அவர் பேசினது வந்து ஒரு சரியான அவரோட புரிதல் சரியா இல்லையோன்னு தான் தோணுது. விஜயகிருஷ்ணா சோனியா அம்மையாரை பற்றி உயர்த்தி பேசுகிறதுக்கும் நீங்கள் எவ்வளோ தான் உயர்ந்தாலும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. நல்ல உயர்வான மனிதன், செயல்பாட்டில் சில குறைகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக சோனியா அம்மையார் வந்து அவங்க ரிட்டையர்டாக தான் இருக்கிறாங்க. கட்சியினுடைய செயல்பாட்டில் மல்லிகார்ஜுன கார்கேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் நேற்று இவர் நம்ம 10 ஆண்டுகளாக நான் தலைமையை சந்திக்க முடியலைங்கிற குறைய திரு மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள், அதாவது நிறைய ஒரு கேப், அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செட்பேக் தானே? இல்லை, நீங்கள் லீடர்ஷிப் வரும்போது இப்போது அகில இந்திய தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து இந்தியாவிலே இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சீனியர் பொலிட்டிஷியன்ஸில் அவரும் ஒருத்தர். அது சரி. அவரோட அரசியல் வரலாறுக்கு வந்து ஒரு ஒப்பீடு பண்ணுற அளவுக்கு ஆட்களை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லெகசி அவருக்கு இருக்குது. 84 வயது மிகப்பெரிய லெகசி இருக்குது. இன்னொன்று இஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட், மக்கள் கூட ரொம்ப கனெக்டட்ல இருக்கு, களத்துல நின்று பணியாற்ற எல்லாருமே அனுசரித்து அந்த காங்கிரஸுக்கே உண்டான ஒரு உயரிய பண்பு, எல்லாரையுமே எந்த சூழ்நிலையிலுமே கைவிடாமல் அனுசரித்து கூட்டு போகிற ஒரு தலைவர் அவர் பொதுவாகவே இப்போ எல்லாரையும் பார்ப்பார், எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஒரு இயல்பான தலைவர் அவரோட தலைமை பண்பு. அதனால தான் இப்போது இன்றைக்கி ஒரு நிலைமை வருது. ஆனால் எல்லாருமே வந்து அவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் இருக்கணும்னு, இந்தியா பிளாக்கோட தலைவராக இருக்கணும்னு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. எல்லாருமே ஒரு ஜனநாயக முறையில் எடுக்கப்பட்ட முடிவு தான். இன்னைக்கு அதுக்கான காரணங்கள் என்ன, பின்புலங்கள் என்னன்றது ஒரு கேள்வி. புரிதல் ஒரு புரிதலுக்கு சரியா இல்லையோ? ஏன்னா இப்போ புரிதல் யாருக்கு இல்லை, இப்போ உமர் அப்துல்லா அவர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அவர் சொன்ன விஷயங்களுக்கான ஒரு ரீசன்ஸ் சைட் பண்ணுறாரு, காரணங்கள் சொல்கிறாரு. என்னன்னா இவிஎம்ஸ் அப்படின்றாரு. காங்கிரஸோட சிடபிள்யூசி, அதாவது ஒர்க்கிங் கமிட்டி இல்லை, ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்கோம் நாங்கள். என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா இது எல்லா கட்சிகளுமே எலக்ட்ரல் ப்ராசஸ்லேயே ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் இருக்கிறதா தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் எங்கள் சிடபிள்யூசி ரெசல்யூஷனும் அதுதான். அதாவது வந்து இது வந்து ஒரு ஜனநாயக மீட்புக்கான போராட்டம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது சிஸ்டத்தில் ஏற்பட்ட குறைய வந்து வி ஷுட் அப்ரோச் தி கன்சர்ன் அத்தாரிட்டி. அது நாம் தொடர்புடைய ஆள்கிட்ட பேச வேண்டிய விவகாரம். இப்போ தலைப்பு நம்ம அதில் எலக்ட்ரல் ப்ராசஸில் இருக்கா, இவிஎம்மில் இருக்கிறாதா, இது வந்து செகண்டரி திங்ஸ். நாங்கள் லெட்டஸ்ட் டாக் அபவுட் ஓன்லி அவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபேபுலேஷன் இருக்குது அமங் த காங்கிரஸ் அலையன்ஸ் பார்ட்னர். அதுதான் பேச்சை தவிர இந்த ஒற்றுமை இல்லைன்னா நீங்கள் எப்படி இவிஎம்மை சரி பண்ண போகிறீங்க? இப்போ நம்முடைய தோழர்கள் 3 கருத்தை வச்சாங்க. நீங்கள் உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணியுடைய இந்த கலகலக்கும் இந்தியா கூட்டணி கேள்விக்குறியாகிறதா எதிர்க்கட்சிகள்? இல்லை, இண்டி கூட்டணிங்கிறது ஒரு தேர்தலுக்காக சேர்ந்தது தான். அதுலேயுமே கூட இப்போ மம்தா நான் தலைமை ஏற்க தயார்னு ஒரு பேட்டியில் சொல்ல, அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற தலைவர். ஆனால் இண்டி கூட்டணியில் மம்தா இல்லவே இல்லையே. அவர்கள் தனியாகத்தான் வெஸ்ட் பெங்கால் தேர்தலையே சந்தித்தாங்க. இண்டி கூட்டணிக்கு சீட்டு அவர் ஒதுக்கி தரல. ஸோ மம்தா இன்றைய தேதியில் இண்டி கூட்டணியில் இருக்காங்கன்னா, ஆனால் வெற்றி பெற்றவர் தான் தலைமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சரத்பவார்லேருந்து எல்லோரும் ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் 2 பிரச்சனை இந்தியாவை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் உங்களுக்கு 2 பெரிய கட்சிகள் தான் எல்லா மாநிலத்திலும் பரவலாக இருக்குன்னால் பிஜேபியும் காங்கிரஸ். அது ஒன்று, அதுதான் இணைக்கும் சக்தியாக இருக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய சுயபலத்தை பெரும்பாலான ஸ்டேட்ஸில் இழந்துருச்சு. இன்னொன்று நீங்கள் எடுத்தீங்கன்னால் எந்தெந்த மாநிலத்தில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக 3 தேர்தல்களை அசம்பிளியில் லூஸ் பண்ணிடுச்சோ அதை திருப்பி வின் பண்ணதே இல்லை. தமிழ்நாடு ஆரம்பித்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் இப்போ இது குஜராத், மத்திய பிரதேஷ்னு அது அதிகரிக்க வந்துகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சாப் இந்த முறை 2 முறை தொடர்ச்சியாக இது ஜெயிச்சாங்க, எஸ்ஐடி ஜெயிச்சாங்க, இந்த முறை ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு. ஸோ இது அதிகமாக, அதாவது அந்த காங்கிரஸ் நீங்கள் சொல்கிற கருத்து
தனது இருப்பை இழந்து கொண்டிருக்கிறது. இருப்பை இழந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்ப இந்த தலைமை செயல்படுகிறதா என்பதில் நடுநிலையாளர்களால் ஏற்க முடியல. கட்சிக்காரர்கள் ஆதரித்தாலும். இன்னொன்று, அவங்களுக்கு அரசியல் சட்டத்துக்கு மேலே மரியாதை இல்லை. இப்போ இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதவியை தன்னைக்கு அதுக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்திருக்கணும், வரல. யாரு? ராகுல் காந்தி வயநாட்டில் உட்காந்து தங்கைக்கு பிரச்சாரம் பண்ணாரே தவிர உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்ற அன்னைக்கு வரல. சரி, அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்னா ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன் அண்ட் இதுங்கிறது தான் நம்மளுடைய இது. அதில் அவர் பதவி ஏற்கப்ப வரல. லெஜிஸ்லேஷன் தலைவராக உங்களுக்கு பிஜேபியில் போட்ட வேட்பாளரை ஏற்றி இவங்க போட்டிக்கு நிற்க வச்ச ஆள் உங்களுக்கு அவர் கிறிஸ்தவராக எஸ்சி சீட்டில் நின்று தோத்தார்னு டிஸ்குவாலிஃபை பண்ணி அது ஸ்டே ஆகி திருப்பி வந்தவர். ஸோ அதற்கு கொடிக்கண்ணில் சுரேஷ் நிச்சயமாக அவரை நிற்க வைத்ததும் அரசியலமைப்பை மதிக்காத தன்மை தான். புரியல என்ன சொல்றீங்கன்னு. கோடிக்கண்ணில் சுரேஷ் மாவேலிக்கரா தேர்தலில் ஜெயிச்சது செல்லாதுன்னு கேரளா ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்தது. நீங்க ஒரு சமூக நீதிக்காக நாங்க ஒரு சமூக பெயருக்கு தான் சமூக நீதி சார். அது பிஜேபி தான் பெயருக்கு சமூக நீதி பேசுற கட்சி. நீங்க மக்கள் சார் இன்னைக்கு நீங்க இப்ப தலைவரை பத்தி பேசுறீங்க. நீங்க ஜனாதிபதியே பார்லிமெண்ட் ஓபனிங் எத்தனை ஜனாதிபதியை இந்த முறை இதுல அவர் மதிக்கல. இந்த முறை ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவராக உரிய மரியாதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஓட்டுல தெரியுது. எப்படி நீங்க உங்க மனுவாத சிந்தனைகளை எப்படி சார் மனுவாத சார் இந்தியா அம்பேத்கர் வாதத்துல இருக்கு. இந்த மனுவாதம்னு பேசுறதே அரசியலமைப்பை இழிவு செய்பவர்கள் பயன்படுத்தும் சொல். அம்பேத்கருடைய ஸ்ருதி தான் இந்தியாவில் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறது சார். கான்ஸ்டிடியூஷனை எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக சார் கான்ஸ்டிடியூஷன்ல சார் கான்ஸ்டிடியூஷன்ல பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இன்னைக்கு பிஜேபி மதிக்குதா சார்? பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் பிஜேபி மதிக்குதா? சார் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் செகுலரிசத்தை பிஜேபி மதிக்குதா? சார் செகுலரிசத்தை மதிப்பது பிஜேபி மட்டுமே. பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு சார் பிரியாம்பிள மாத்தினது சார் அம்பேத்கர் வைத்த கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாததை பிரியாம்பிள்ல சேர்த்தது அதுதான் மதவாதமாக மனப்போக்கு சார். அது உங்க மனப்போக்கு. சோஷியலிசமும் செகுலரிசமும் இஸ் இன்டெகிரல் சார். அத பத்திய டிஸ்கஷன் நீங்க அத பத்திய கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில அம்பேத்கர் ஏன் அதை சேர்க்க கூடாதுன்னு சொன்ன வாதத்தை படிக்கணும். நீங்க அதுக்கு சாதகமா இன்னைக்கு உங்களுக்கு சார் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில 12 வால்யூமா இருக்கு. பிஜேபி தொடர்ந்து கம்யூனல் வயலன்ஸ் இது மாதிரி சார் பிளவு எல்லாமே அதான் சார் பிளவுவாத அரசியல், பிளவுவாதம், பிரிவினைவாதத்தை மட்டுமே நம்பி காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது. அதான் இப்போ நீங்க ஒரு ஆரோக்கியமான டிபேட் 2 பேர் நடத்துறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ பிளவுவாதம்னா காங்கிரஸ் என்ன பிளவுவாதத்தை சார்? ஒன்று ஜாதிவாரி சென்சஸ்ங்கிறது அந்தந்த மாநிலம் எடுக்க முடியும். அது ஒன்னையே வச்சுக்கிட்டு திரும்பி பண்ணிட்டு ஒரு நிமிஷம். பிளவுவாதம் ஜாதிவாதி பிளவுவாதம். அடுத்தது பாரதிய ஜனதா சொல்லுகிற மதவாதமும் நான் கேட்கிறேன், ஓப்பனாவே நான் கேட்கிறேன். சரி, இது எந்த அளவுக்கு ஒரு தேசத்துக்கு நல்லது? இப்போ ஜாதிவாதம் மோசமானது சார். மதவாதம் பிளவுவாதம் அல்லவா சார்? மதவாதம் பிஜேபி நேரடியாக எதிர்க்கல. நீங்கள் இருங்க, நான் சொல்றது மைனாரிட்டிக்கு அளவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கறப்ப அவங்க மெஜாரிட்டி சைடு பேசுறப்ப அதை மதவாதம்னு கொண்டு போறீங்க. அவங்க திட்டத்திலேயோ முத்ரா திட்டத்தில் 33 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்து இல்ல அதுல பயன்பெற்றவர்கள் அதிகமாக மைனாரிட்டிகள் 16% கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னா 28% 30% பேர் முஸ்லிம்ஸ் அதில் லோன் வாங்கியிருக்காங்க. அவர்களுடைய திட்டம் அனைவருக்கும் போகுது. ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி தேச ஒற்றுமை வளர்ச்சி அனைவருக்கும்னு போகணும். அது ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இப்போ ரேஷன்ல அரிசி நீங்க கொடுத்தா ஆகணும். பாய்க்கு கொடுக்க மாட்டேன், ஐயருக்கு கொடுக்க மாட்டேன், அவர் நாடாரு கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டில் இப்படி சொல்ல முடியாது. ஒரு சட்டம் அரசாங்கம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் கிறிஸ்தவர் முஸ்லீம் ஹிந்துலாம் சொல்ல முடியாது. அதை செய்யறாங்க. கட்சிகளுடைய தலைவர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மையானது. பிளவுவாதம்னு சொன்னீங்களே, காங்கிரஸ் பிளவுவாதம் செய்கிறது. இது ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும்னு சொன்ன தீர்ப்பை உடைப்பதற்காக ஒரு மதத்திற்கு சார்பாக சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அது செஞ்சதுக்கு அப்புறம் அது இந்துக்கள் அதை எதிர்க்கிறாங்கன்னு ஒன்று. ராம் ஜென்ம பூமியை வளர்த்து விட்டதும் அந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி செய்தது. ஸோ 2 பக்கமும் பிளவுவாதம் செஞ்சுட்டு இருக்கப்ப இன்னைக்கு தேச ஒற்றுமை, வளர்ச்சி, நலத்திட்டங்கள் இதோட பன்னாட்டில் இந்தியாவின் மதிப்பு உயர்த்தது. இதை
கொண்டு போகிறப்ப காங்கிரஸ் 2024 தேர்தலில் அவங்க 99 சீட்டு வாங்கினா கூட வாங்கின ஓட்டு சதவிகிதம் 0.2% தான் அதிகம், கொஞ்சம் அதிகம். அதனால வேற பிஜேபிக்கு குறைஞ்சது 0.6 தான். ஆனால் எதிர் ஓட்டுகள் குறைஞ்சது. அது எந்த 2 மாநிலத்தில் 3 மாநிலத்தில் மிகப்பெரிய பாதிப்புன்னு சொன்னால் ஹரியானா, ராஜஸ்தான், இது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த 4ல் தான் அதிகமாக தோல்விகள் இருந்து. இந்த 4லையுமே திருப்பி இவங்க ஜெயிச்சாச்சு. யூபியில் அசம்பிளி எலெக்ஷனில் 9க்கு 7 இது பிஜேபி கூட்டணி வந்துருச்சு, 2 தான் இண்டி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா தெரியும், ஹரியானா எல்லாருக்கும் தெரியும். பேசுவோம். ரைட். நம்மோடு இணைகிறார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவராக திரு வசீகரன் அவர்கள். வசீகரன் சார் வணக்கம் சார். இப்போ ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வைட்டல் பிளேயர், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருந்தாங்க. டெல்லியில் அவர்களுடைய ஆளுமை, பஞ்சாபில், அதே போல் டெல்லி பார்டர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஹரியானா, குஜராத்தில் 13 விழுக்காடு வாக்குகளை கொண்ட நீங்கள். ஆனால் தற்போது உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிசென்ட், அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கடந்த முறை முடிந்ததை தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கப்பதாக அறிவிச்சிட்டீங்க டெல்லியில். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் உண்மையிலேயே இந்தியா கூட்டணி மிக மிக வலிமை இழந்து வருவதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா வசீகரன் சார்? ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் நாங்க தனித்துத்தான் போட்டிருக்கோம். அதே போல் பஞ்சாபில் நடைபெற்ற தேர்தலிலும் நாங்க தனித்து தான் போட்டிருக்கிறோம். குஜராத்தில் நடைபெற்ற தேர்தலிலும் நாங்க தனித்து தான் போட்டிட்டு இருக்கிறோம். ஆக இதுல ஒன்றும் பெரிய இந்தியா கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு அதற்காக சேர வேண்டும் என்பதற்காக நாட்டு நலன் கருதி நாங்க அந்த கூட்டணியில இணைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நாங்க வலுவா இல்லை இந்தியாவில். ஆகையினால இந்த ஒரு ஏற்பாடு நடந்த போது இதை நாங்கள் வரவேற்று அதுல நாங்க முக்கிய இடம் பெற்றிருக்கிறோம். அதில் நாங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கோம். இந்தியா கூட்டணிக்கும் அதுலதான் நாங்க இருக்கிறோங்கிறது முக்கியமான விஷயம். இல்ல இப்ப சொல்லுங்க. இப்போ சஞ்சய், இப்போ வசீகரன் சார் நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதாவது ஹரியானாவில் இந்த மாதிரி நாங்க நிற்க முயற்சி செய்தோம். இதே கூட்டணியில கண்டினியூ பண்ணி நிக்கலாம் முயற்சி பண்ணோம். ஆனால் அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ், காங்கிரஸோட இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் அது எங்களுக்கு சூட் ஆகல. அதனால நாங்க என்ன செஞ்சுட்டோம், தனியாவே நிற்போம் அப்படிங்கறத முடிவெடுத்தோம். அதே மாதிரி டெல்லியில என்னன்னு கேட்டா, காங்கிரசினுடைய கீழ்மட்ட தொடர்கள் மத்தியில, மக்கள் மத்தியிலும் எங்களுடைய தொடர் மத்தியில சரியான கோஆர்டினேஷன் ஏற்படல. அதுதான் காரணம். நாங்க தனித்து நிக்கிறதா எங்களுக்கு சரியானது அப்படிங்கிற மாநில தேர்தலை பொறுத்தளவில் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுவதால் சரியானது என்பதை நாங்கள் முடிவெடுக்கிறோம். இப்போ வசீகரன் சார்ட்ட நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குள்ள இணக்கம் இல்லைங்கிறதான் நான் கேள்வியா வச்சேன். நீங்களும் அதைத்தான் சொல்ல வரீங்க. அதுதான் தலைப்பு. உங்களுக்குள்ள ஏன் இணக்கம் இல்லாம போச்சு தொண்டர்கள்ல? இப்போ என்னன்னா, பார்லிமெண்ட்ல மக்கள் ஏன் ஓட்டு போடலைங்கிற டெல்லியிலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு ஆங்கில நாளிதழ் சொல்லுது. உண்மையிலேயே களத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் தான் இவர்களுக்கு எதிரி. யாருக்கு? ஆம் ஆத்மிக்கு. இப்போ அவங்க கூட கூட்டு சேர்ந்தா எப்படி வாக்களிப்பார்கள்? ஆகவே தான் இந்த முறை வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதாக முடிவெடுத்திருக்கிறது. அப்படி என்றால் வாக்காளர்கள் நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படித்தானே? அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது பாராளுமன்ற தேர்தல், ஒவ்வொரு இந்த தேர்தல் மட்டும் இல்ல, நாங்கள் தனித்து ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் அப்படி நிற்கும் போதும் நாங்க வெற்றி பெறல. அதனால அதுதான் காரணம் என்று சொல்லிட முடியாது. பாராளுமன்ற தேர்தலில் நடந்த கிடைத்த அந்த தீர்ப்பை வைத்து, முடிவுகளை வைத்து சட்டமன்ற தேர்தலில் முடிவெடுக்க முடியாது டெல்லியை பொறுத்தளவு. இல்ல இப்ப நீங்க சொல்றது 2019 நீங்க வெற்றி பெறலங்கிறத இப்ப சொல்லி காட்டுறீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய சட்டமன்றம் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை களமாக இருக்கிறது. சிறையிலே உங்களுடைய தலைவர்கள் சஞ்சய், அதே போன்று நீங்கள் உங்களுடைய மாநில தலைவர், அதாவது தேசிய தலைவர் கெஜ்ரிவால் ஐயா அவர்கள், டெல்லி ரொம்ப முக்கியமாக போலீஸ் துறை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? கண்டிப்பாக இது ஒன்றும் இல்லை. ஏன்னா டெல்லி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறோம்.
எங்களை வந்து அழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், எங்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள், பொய் வழக்குகளை கைது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெளிவாக அந்த டெல்லி மக்களுக்கு தெரியும். அது டெல்லி மக்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியால் நன்மை பெற்றிருக்கிறார்கள். அதனால ஆம் ஆத்மி கட்சி கண்டிப்பாக இப்படிதான் முதல் தேர்தலில் 28 இடங்களை கைப்பற்றி நாங்கள் ஆட்சி அமைத்த போது, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 48 நாட்கள்ல அந்த பதவியிலிருந்து விலகிய போது நாங்கள் வெற்றி பெற மாட்டோம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அப்போ அது 70க்கு 67 இடங்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைச்சோம். அடுத்த தேர்தலில் சொன்னாங்க இவன் வந்து ரொம்ப கஷ்டம், டஃப் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தேர்தலில் 70க்கு 62 இடங்களை கைப்பற்றினோம். இப்பவும் எப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை வெறும் 36 தான். அதனால நாங்க 70க்கு 67, 62 பெற்றவர்கள் இந்த வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக 36க்கு மேல் ஆட்சியை கண்டிப்பாக கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான பணிகளை நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம், அதற்கான சர்வேக்கள் ஆரம்பிச்சிட்டோம், மக்களை சந்திக்கிற வேலைகளை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்னு, டெல்லியை பொறுத்தளவில் காங்கிரஸை விட பிஜேபியை விட முதலமைச்சர் வேட்பாளர் கெஜ்ரிவால் தான் என்பது தெளிவாக இருக்கு. ஒரு கேள்வி வசீகரன் சார், ஒரு கேள்வி. 70 இடங்களில் 67 இடங்கள் வெற்றி பெற்ற நீங்கள், காங்கிரஸ் துறை தெரியப்பட்ட டெல்லியில இப்ப நீங்களே 50 இடங்கள் வருவோங்கிறீங்க. அப்போ உங்களுடைய அவநம்பிக்கை காட்டலையா? அப்படி கிடையாது. ஒரு அவநம்பிக்கை நாங்க 70 பிடிப்படியா சொல்லல. நீங்க அப்படி கிடையாது. 36 இருந்தாலே போதுமா? நீங்க தோத்து போயிடுவோம், நாங்க வரமாட்டோங்கிற நம்பிக்கை, சந்தேகத்தை கிளப்பிய காரணத்தால நான் சொல்றேன். 36 இடங்களே போதுமானது, 50 இடங்களை நாங்கள் தாண்டி விடுவோம், நெருங்கி விடுவோங்கிறத நான் சொல்றேன். சரி, இப்ப எலெக்ஷன் கேம்பெயின்ல காங்கிரஸ் கட்சியை கடும் போக்குவாத சொல்லாடல்ல நீங்க விமர்சித்தாகிறீங்களா? போட்டின்னு வந்துட்டா, மல்லி யுத்தம்னு வந்துட்டா 2 பேரும் சமானம் இருக்கும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் உங்கள் மீது வாரி இறைப்பார்கள், அவர்களின் மீது நீங்கள் சேற்றை வாரி இறைக்க வேண்டும். அதாவது ஜனநாயக சேரு தான், வேற ஒன்றும் இல்லை, தவறான விஷயம் இல்லை. அப்படி இருக்கின்ற போது மறுபடியும் நாங்கள் இந்தியா கூட்டணியினால் இது ஒரு இட்ஸ் a kind of the mockery. இது வந்து கிளியர்லி அண்டர்ஸ்டுட், கிளியர்லி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டுட். இது வந்து சட்டசபை தேர்தலில் இப்படித்தான் நாங்க 19லயும் நாங்க இறங்கணும், இப்ப பாராளுமன்றத்தை இது நின்னோம், இப்பவும் அப்படிதான் நின்னோம். ஆனால் கண்டிப்பாக டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை நீங்க என்ன வேடிக்கை பாருங்க, வெற்றி பெறதான் போகிறார்கள், மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க தான் போறாங்க. வசீகரன் சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க கரெக்டா சொல்லுவீங்க, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்று நான் ஒரு பத்திரிகையாளனா ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆனால் இப்போ அதை நீங்க எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏன் தொடர்ந்து மக்கள் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா that has been completely annihilated from the battlefield. அந்த போர்க்களத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் துடை தெரியப்பட்டார்களாக நான் யூகிக்கிறேன். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அதாவது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு தேர்தல் முறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீதிமன்ற முறை இருக்கு, இப்ப நம்ம அதை பத்தி பேச முடியாது. சரி சரி. தேர்தல் என்பது அந்தந்த சூழலை பொறுத்தது. எங்க மாநிலத்தை பத்தி நான் சொல்றேன். சரி. டெல்லியை பொறுத்தளவில் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக மக்களிடம் இருக்கிறது. அப்ப நீங்க இந்தியா கூட்டணியில தொடர்ந்து பயணிக்கிறீர்கள், அப்படித்தானே? கண்டிப்பா பயணிக்கிறோம். சரி, பாக்கி உங்களுடைய கருத்தை வைங்க. இப்போ நம்ம 3 ஆளுமைகள்கிட்டையும் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ ஒரு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது எனக்கு. ஒரு டிசன்ட் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது, குழப்பமும் இருக்குது. ஆனாலும் நாங்கள் தொடர்கிறோம். இன்றைக்கு சஞ்சய் ராவத்து தனது கருத்தில் சொல்கிறாரு, இது நேரம், டைம் டு கம், நமக்கு நேரம் வந்துட்டு ரொம்ப பாண்டை ஸ்ட்ராங் பண்ணணும் இந்தியா கூட்டணியோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிவசேனா கொஞ்சம் ஹிந்துத்துவ முகத்தை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனித்து பார்த்துருங்க உத்தவ். இது எலெக்ஷனுக்கு அப்புறம் பாபரி மசீதை டெமாலிஷ் செய்த வீரர்களை பாராட்டுகிறார். அதனால் அந்த கோலிஷனில் இருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்ட்டு சமாஜ்வாடி மகாராஷ்டிராலேருந்து விலகிட்டாங்க.
இப்போ இந்த தோல்விக்கு அப்புறம் நமக்கு ஹிந்துத்துவா எடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கு. எப்படி இவங்க merge ஆக போகிறாங்க? மறுபடியும் ஒரு பெரும் சவாலா? இல்லை நீங்கள் என்ன சொல்ல, நான் கேட்ட கேள்வி நீங்கள் இதையும் தாண்டி வேற முதல்ல இந்தியா கூட்டணி மெர்ஜாயி போட்டி களத்தில் இருக்காங்களான்றது எனக்கு ஃப்ரம் த டே ஒன் முதல் நாள்லேருந்தே எனக்கு சந்தேகம் உண்டு. ஏனென்றால் இந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியாக அமைக்கப்பட்டு முதல் மாநாடு பீகாரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பீகாரில் நடத்துவதற்கு முழு ஏற்பாடுகள் நிதிஷ்குமார். அவரே எங்கே இருக்கார்? இன்ஜின், அதாவது ரயில் ஓட்டின இன்ஜின் தனியாக கழிட்டு யார்டில் நின்று போச்சு, ட்ரெயின் எப்படி போகும்? இது என்னோட கேள்வி ஒன்று. ரெண்டாவதுங்க, இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சிகள் வந்து முரண்பட்டு நிற்கும். கேரளமா இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கட்சியும் மோதிக்கும். டெல்லி, பஞ்சாப் மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் மோதும். இப்போ அவங்களே டெக்ளரேஷன் என்ன திருப்பாக்கி, நாங்கள் வேறுபட்ட அரசியலையும் வேறுபட்ட நடைமுறைகளையும் வேறுபட்ட சித்தாந்தங்களையும் கொண்டிருந்தாலும் எங்கள் பொது எதிரியாக, தேசத்தின் எதிரியாக நாங்கள் பார்க்கிறோம். அதான் வர பொது எதிரின்னு சொல்லிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்றாங்க ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் அம்பராவிலேருந்து அம்பு எடுக்கணும், ஒருங்கிணைந்து வில்லை தொடுத்து தான் வீழ்த்த வேண்டும். இதான் போர்க்களத்தில் மேற்கொள்ளப்படுகிற நடைமுறை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிறேன். நான் வெளியில் இருக்கும்போது முழு ஆள் சார், எனக்கு 2 கால் 2 கை, அப்புறம் முகம் தலையெல்லாம் இருக்குது. நான் வீட்டுக்கு போனோடனே பெட்ரூமில் என் தலையை கழட்டி வச்சுட்டு, ஹாலில் என்னோடய கை காலில் கழட்டி வச்சுட்டு, கிச்சனில் வந்து என்னோடய வயிறை தனியாக கழட்டி வச்சுட்டு வாழ்ந்தார் சரியாக இருக்குமா? வாழ முடியுமா? அப்படி வந்துட்டு மறுபடியும் நான் எனக்கு பொது வேலை இருக்குது, நான் எல்லா கை காலெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு வரேன் என்பது லாஜிக்காக இருக்குமா? இருக்காது. நான் இப்படி இருந்த காலத்திலேயே படுதோல்வி அடைந்தது 3 அக்கேஷன் சொல்கிறேன். நம்பர் 1 77, மறுபடியும் சொல்ல விரும்பலை, ஒரே கட்சியாக ஜனதா கட்சி. காஷ்மீரில் போட்டிட்டாலும் ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் போட்டிட்டோம் ஜனதா கட்சி, ஒரே எதிரி. அந்த கட்சி நிற்கலை. ஜனதா தளம் விபி சிங் தலைமையில் 89 அப்பவும் கட்சிகள்லாம் கூட்டணி இருந்து இவன் களத்தில் இருந்தாலும் மாநில அளவில் சட்டப்பேரவை தேர்தல்களாக இருந்தாலும் கூட கூட்டாக ஒன்றா கைகோத்து நின்னாங்க. ஆட்சி நின்றதா? இல்லை. 96 வாஜ்பாய் 13 நாள் இதை விட்டுருவோம், அரசாங்கத்தை விட்டுட்டு மீறி நாட்களில் இதே ஜனதாதளனுடைய மாற்று வடிவமாக இருந்த ஐக்கிய குஜரால் தேவகவுடா ஆட்சி எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, இடம்பெறல. இது எல்லாமே ஒரு லட்சியம், கொள்கை, கோட்பாடு, செக்குலரிசம் எல்லா சொற்களையும் சொல்லிடுங்களேன் இருந்தது. 3மே நிறைவேற முடியவில்லை. அப்படி இருந்த காலத்திலேயே அந்த மாதிரி பிரச்சனைனா, இப்போ டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக இருப்போம், நீ காங்கிரஸ் எப்படி வேணால் போட்டோம் அப்படிங்கிறாங்க. இது மக்களவை தேர்தலையே இதே திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, 300 நான் காங்கிரஸோடலாம் அலைன்ஸ் எல்லாம் கிடையாது, 300 இடங்களில் நீ நின்றுக்கோ. ஆனால் அவங்க நின்று சவாலை எதிர்கொண்டு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இல்லை மக்களவை தேர்தலில் 300 என்ன திரிணாமுல் என்ன சொன்னாங்க, நீ 300 இடங்களில் போட்டிட்டு நீ என்னோட படிக்கும், யூ கண்டெஸ்ட் ஆன் யுவர் ஓன் என்று சொன்னாங்க. அது ஒரு பக்கம் தண்ணி நிற்கிறேன். ஆக மனதளவில் ஒத்து போகலை. எல்லா மாநிலங்களும் நான் தான் அப்படிங்கிற எண்ணம். நான் இன்னும் கொஞ்ச நாள் பீகார் எலெக்ஷன் வருது, அங்கே ஆர்ஜேடி காங்கிரஸ் உறவு எப்படிலாம் இருக்க போகிறது தெரியும். எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்களா என்ன டிஸ்கிரிபன்சி இருக்கு? இல்லை, ஏற்கனவே இல்லை, அதாவது இது யூகிக்கிறதா சார். ஒரு அரசியலை வந்து கூர்ந்து கவனித்தோம்னா இது இப்படி தான் போகும்னு நமக்கு தெரியும். நிச்சயமாக ஆர்ஜேடி வந்து அள்ளி கொடுத்துட போதில்லை, காங்கிரஸே நீ தான் கண்டெஸ்ட் பண்ணும், உன் தலைமையில் இருப்போம், இதுக்கு நடக்காது. அங்கே மாநில கட்சி அந்தந்த மாநிலங்கள் எந்தெந்த கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கின்றனவோ அந்தந்த கட்சிகள் தங்களுக்கு இடங்களை விட்டு கொடுக்காது. தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், நேஷனல் லெவலில் இருக்கிற த்ரெட் இல்லைங்கிற. அப்போ த்ரெட் இல்லைன்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இவங்க இந்த உரசலுக்கே என்ன சார் கலகலப்புக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி கலகலப்புக்கு அடிப்படை காரணம் என்ன கேட்குறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்ன காரணம்னா காங்கிரஸ் அதனுடைய மேலாதிக்கத்தை அல்லது பெரிய அண்ணன் மனப்பான்மை காட்டுகிறது என்ற கோபத்தில் தான், வருத்தத்தில், ஆதங்கத்தில் தான் எல்லா கட்சிகளும்
முரண்பட்டு சரி, நீ அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ் உண்மையிலே காட்டுதான். நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், காங்கிரஸ் பெரியண்ணன் மனப்பான்மை ஏன்டா கீழே உட்காருங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு காட்டுறாங்க. இல்லை, அவங்க சொல்கிறாங்கன்றது செயல்பாட்டிலேயே காட்டுது சார். எப்படி செயல்பாட்டிலே காட்டுது? எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ராகுலை தான் முன்னெடுத்துறாங்க. தப்பு கிடையாது, யாருமே தவறு. ராகுலை முன்னிறுத்துறாங்கன்னா அவர் ஒரு டைனமிக் லீடர். மோடிக்கு மாற்றாக வேற யார் இருக்கா? மாற்று கருத்தே கிடையாது சார். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் தேசிய கட்சி பல ஆண்டுகள் இந்தியாவை ஒருமித்த, நான் இன்னமும் சொல்லுகிறேன், மாற்று கருத்தே கிடையாது. காங்கிரஸ் வலுவாக இருப்பது நாட்டுக்கு நல்லது. அது வலுவான கட்சியாக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். நாளைக்கு பாஜகவுக்கு மாற்றாக அது வர வேண்டும் என்பதில் எனக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. ஒரு கட்சி என்ன சொல்கிறேன்னா, கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் செயல்பட்டுக்கலாம். ராகுல் காந்தி சில சமயம் இந்த பாத யாத்திரைலாம் போய் கன்சாலிடேட் பண்ணுறாரு. நீங்கள் அதை தன்னம்பிக்கையோடு எஸ் தனித்து போட்டியிடுவேன் என்கிற எண்ணத்தோடு எங்கே இருந்திருக்கீங்க? அந்தந்த மாநிலத்தில் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துங்களேன், காமராஜருங்கிற மாபெரும் ஒரு மகானை போல வாழ்ந்த தலைவரை கொண்ட காங்கிரஸ் கட்சி இப்போ இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்து திமுகவுக்கு துணையை கைகட்டி இருக்குது. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இது இல்லாமல் இருந்தால் உடனடியாக வெற்றி கிடைக்காது. பாஜகவுக்கு உடனே வெற்றி கிடைச்சது 84ல் 2 சீட்டு, 2014 இந்த 3 தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்குது. ஆக நீங்கள் உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, உழைக்க வேண்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் இந்திய தேச அளவில் அப்படி இருந்தால் நீங்கள் பெரிய அண்ணனாக செயல்படுவதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ ரைட் வசீகரன் சார், இப்போ நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பாக்கி ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீங்கள் ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பவுலரா அல்லது ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக பேசுகிறீங்க, மாநில தலைவராக இருக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், காங்கிரஸ் ரொம்பவே அடக்குமுறையை செய்கிறாங்களோ, பெரிய எண்ண மனப்பான்மை நடத்துகிறாங்களோ? எல்லா இடங்களையும் ஒரு இடத்துல வெற்றி பெற்றா நம்ம பார்க்குறோம், சத்தீஸ்கர்லையோ அல்லது மற்ற மத்திய பிரதேசத்துலலாம் சீட்டு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கெரவு பண்ணாங்க. இது அவங்க செய்கிற பெரிய தவறாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி நம்ம பாக்கி சொல்கிறாரு, உண்மையிலே அவங்க ஒரு பெரிய எண்ண மனப்பான்மையில், ஒரு ஜமீன்தாரி மனப்பான்மையில் தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவுடைய சூழ்நிலையையும், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நாங்க இந்த கூட்டணியை அமைக்கப்பட்டது. யார் யாரெல்லாம் பிஜேபி எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்த வேண்டும் ஒரு கட்டாயம். இது மாதிரி பல காலங்களுக்கு இது மாதிரி வேற மாதிரி அவர் சொன்ன மாதிரி சகோதரர் பாக்கியராவ் சொன்ன மாதிரி, பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி, ஏற்கனவே ஜனதா காலத்துல இருந்து இது மாதிரி சூழல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இது புதுசு இல்லை. அந்த இதெல்லாம் அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்ப இது ஒரு பாடமா எடுத்து இனி அந்த மாதிரி நடக்காம செய்வாங்கன்றத நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு தலைமையில நல்லபடியா எடுத்து சென்று ஒரு வலுவான தலைமையில் செயல்படுவார்கள் என்பதுதான் இது வரைக்கும் எதிர்பார்த்தது. அதான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க லோக்கல் அங்க இருக்க அது தேசிய அளவுல இருக்கிறாங்க. தேசிய அளவுல எல்லோருடன் போறாங்க. எல்லா போக்கரும் பாராளுமன்ற தேர்தலில் சீட்டுகள்லாம் ஒழுங்கா ஷேர் செய்யப்பட்டுச்சு. டெல்லியில எங்களுக்கு 4 சீட்டுகள் நாங்க நின்னோம். அதாவது ஹரியானால ஒரு சீட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த விருப்பம் அமைக்கப்பட்ட ரொம்ப அழகா அருமையான முறையில அந்த கூட்டணி பகிர்வுகள் நடந்தது. ஆக இந்த கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கானது, மோடியை எதிர்ப்பதற்கானதுங்கிறத அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் பிஜேபி மிகப்பெரிய பின்சரிவை ஏற்படுத்தியது. சரிவு அவருக்கு வந்தாங்க. இவங்களுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இப்ப எம்பிக்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு பிஜேபி இன்னும் 2 முட்டுக்கட்டையோட நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியது இந்த இந்தியா கூட்டணியும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்துணை கட்சிகளும் தான்ங்கிறத யாரும் மறந்துட முடியாது. அதே நேரத்துல நீங்க நாங்க ஏற்கனவே தெளிவா தான் இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் வேறு, மக்களே அப்படிதான் பாக்குறாங்க. சட்டமன்ற தேர்தலை வேறாகவும் பாராளுமன்ற தேர்தலை வேறாகவும் பார்க்கிறார்கள். அந்த நோக்கத்துல இப்போ பார்த்தால் இதை சொல்லி, ஏன்னா பிஜேபி காரங்களும் எப்பவுமே வேலை எதையாவது சொல்லி ஒரு இந்தியா கூட்டணி குழப்பமா இருக்கு, இந்தியா கூட்டணியில அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டாரு, இந்தியா கூட்டணி சேராது, சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர்கள் நீடிக்க மாட்டார்கள், இப்படின்னு இவங்க வழக்கமாவே இந்த பதில பாடுறது உங்களுக்கு பழக்கமா போச்சு. அதனால இப்பவும் அந்த பதிலையே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வேற மாதிரி. இந்தியா கூட்டணி பலுவிழக்கதா, இந்தியா கூட்டணி எப்படி போயிடுச்சா, இந்தியா கூட்டணி பத்தி இப்ப பேச்சு இல்லை. அது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பேச வேண்டிய பேச்சு. இல்லை, இப்போ வசீகரன் சார்ட்ட ஒரு கேள்வி. இப்போ அசம்பிளியில் உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வழக்கு, மணிஷ் சிசோடியா, சஞ்சய், அரவிந்த் கெஜ்ரிவால், உங்களோடு சேர்ந்து கவிதா, இந்த விவகாரங்களை மக்களிடத்தில் இது ஒரு மிஸ்டர் கிளீன் பார்ட்டி இல்லை,
அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஒரு பேடு ஒரு பிளாக் வந்து இருக்கு. அதை எப்படி கண்டிப்பாக அப்படி இல்ல. நீங்க மீடியாக்காரங்க தான் இதை வந்து பேக்குங்கிறீங்க, பிஜேபி காரங்க எங்களை பேக்குங்கிறீங்க. சொல்லுங்க. ஆனால் மக்கள் மத்தியில் நாங்க போய்கிட்டே இருக்கிறோம், மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது உண்மையாலே எங்கள் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு தான் என்பதை மக்கள் மட்டும் இல்ல, அங்க மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே என்கிட்ட பேசக்கூடியவங்களே எங்க மேல ஏங்க இந்த மாதிரி உங்களை போட்டு இது பண்றாங்க, நல்ல ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, நல்லது செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் கல்வியில இருந்து சுகாதாரத்துல இருந்து நீங்க இந்தியாவிலே சொல்ல போனா பேருந்துல இருந்து முதல்ல நீங்க தான் கொடுத்தீங்க. இப்படி பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்தது நீங்க தான். அப்போ உங்கள் மீது வேண்டும் என்ற இதை வந்து ஏன்னு கேட்டா பிஜேபி இந்தியா பூரா ஜெயிப்பாங்க. இந்தியா பூரா டெல்லி தலையில மட்டும் ஆம் ஆத்மி இருக்குங்கிறத உங்களுக்கு பெரிய கவலை. அதனாலதான் எங்களை விட எங்களை நசுக்கணும். ஏன் காங்கிரஸை விட எங்களை தான் இவர்கள் எதிரியாக பார்க்கிறார். அதனால நான் சொன்னது என்னன்னு கேட்டா காங்கிரஸ் இந்த விஷயங்கள்ல இன்னும் பலமாக இருக்கணும், இன்னும் இதை வந்து விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொண்டு போனால்தான் இப்ப இந்த ஹரியானாவில் அவங்க எங்களோட சரியா இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அங்க என்ன நாங்க பெருசா கட்டணும், 90 சீட்டு இருக்குது, 90 சீட்டுல நாங்க என்ன கட்டோம், ஒரு 10 சீட்டு கட்டோம், 10 கூட கொடுக்க மாட்டோம், 5 தான் கொடுப்போம்னு சொன்னா கண்டிப்பாக கட்சி இருக்கிறது எங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். டெல்லியை பார்டரா கொண்டு இயங்கக்கூடிய அந்த மாநிலம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிறந்த மாநிலம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அங்க வலு அங்க இருக்கிறது. இதை உணராத காரணத்தால் தான் இது மாதிரி சில தவறுகள் அதை செய்யறாங்க. ஆக இது இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க நினைச்ச இந்த கூட்டணி இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இன்னும் அவர்கள் சகோதர பத்திரிகையாளர் நம்ம நண்பர் வாசி அவர்கள் சொன்னது போல இன்னும் அவர்களுக்கு அந்த பெரிய போக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதை வந்து கொஞ்சம் அந்த கட்சி தலைமை கொஞ்சம் பார்த்து எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி போறத இருக்கிறார்கள், இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா அதை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் நாங்கள் இணைந்து செயல்பட்டதை அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இல்லை, அவர்கள் அந்த போக்கு இல்லைங்கிறதுனால தான் நாங்க வந்து தனித்து நிற்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய மனப்பான்மை குறித்து இப்போ ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷமா பேசுறோம். கொஞ்சம் சரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. பாக்கி ஆரோக்கியமான எதிர்கட்சி தேவை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது சுய பரிசோதனை, ஒரு சுயாதீனமான ஒரு பரிசோதனை செய்யக்கூடிய நேரமும் காலமும் வந்திருக்கிறது. இல்லை, ஒரு ஆக்சுவலி இந்தியா கூட்டணின்றது ஒரு நேஷ்னல் லெவல் பிளாட்ஃபார்ம். ஆமாம், நேஷ்னல் தான். இது ஒரு நேஷ்னல் லெவல் பிளாட்ஃபார்ம், ஒரு தேசிய லெவலில் ஒரு பிளாட்ஃபார்மு. நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் போகும்போது ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்யூஷன் மாறும். அந்த அளவுகோல்கள் அங்கே ரீஜனல் பாலிடிக்ஸ் இருக்குது. அந்த ரீஜனல் பாலிடிக்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணும். நம்ம உட்காந்துட்டு அது வெறும் ஒரு ஆஸ்பெக்டை வச்சு டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு பல விஷயங்கள்லாம் அது, ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளுமே ஒருங்கிணைந்து தான் பல விஷயங்களே செஞ்சுருக்காங்க நேஷ்னல் லெவலில். இன்னொன்று ரொம்ப தெளிவான விஷயம் என்னென்னா, இந்தியா கூட்டணி வந்து ஒரு நேஷ்னல் லெவல் பிளாட்ஃபார்ம். இன்னொன்று என்னென்னா, இந்த இணக்கம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஒரு அரசியல் ஒரு கூட்டணியோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஒரு சில கருத்து பரிமாறல்களுக்கு அப்பாற்பட்டு செயல்பாடுகள், இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகள் பாருங்கள். இந்தியா கூட்டணி இன்னைக்கு குரூஷியலான ப்ராப்ளம்ஸ், இன்றைக்கி இருக்கிற குரூஷியலான ப்ராப்ளம்ஸில் இப்போ ரீசெண்டாக இப்போது ராஜ்யசபா சேர்மேனை அவருக்கு அகேன்ஸ்டாக நோ கான்ஃபிடென்ஸ் மோஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும், நீட் இஷ்யூவாக இருக்கட்டும், இது மாதிரி கண்டினியூஸாக இஷ்யூஸ்ன்னு வரும்போது அதை ரொம்ப பேஸ் பண்ணி தான். அதாவது நீங்கள் சொல்கிறது ஜெகதீப் தன்கருக்கு எதிராக. ஆமாம், இப்போது நீங்கள் சார் எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் இப்போது ஜெகதீப் தன்கருக்கு எதிராக, அவருக்கு எதிராக இருக்கட்டும், அவரோட மனப்போங்க, அதாவது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பயாஸ்டாக இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பொதுவாக பல முன்னணி ஆங்கில பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி போடுறாங்கன்னா, ராஜ்யசபா சேர்மன் ஸ்கூல்டு த கன்சர்ன்ட் எம்பி, இந்த எம்பி. இதெல்லாம் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் வந்து அதுதான் ஒரு உண்மையான பெரிய மனப்போக்குன்றது ஒரு ஆதிக்கமான போக்கு. அதாவது வந்து இவங்க எந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து பேசுகிறாங்களோ, அதாவது வந்து எந்த மனுவாத சிந்தனை ஒரு ஆதிக்கத்தை கொடுக்குதோ அந்த ஆதிக்க மனப்போக்கு அது. அதாவது வந்து நீங்கள் சக எம்பிஸ், எவ்வளோ சீனியர் எம்பிஸ் இருக்காங்க ராஜ்யசபாவில், எவ்வளோ சீனியர் எம்பிஸ் இருக்காங்க, எவ்வளோ குரூஷியலான இந்தியாவோட குரூஷியல் டைம்ஸை பார்த்தவங்க வந்திருக்காங்க. ஆனால் எப்படின்னா ஸ்கூல்டு எம்பிஸ்ன்னு இப்போ வருது, இது மாதிரி இஷ்யூ பேஸ்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பேசும்போது மனுவாதங்கிறத 2 முறை யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒன்று கேட்குறேன்,
ஒரு 15, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மனுவாதமும் இதே ஆதிக்க சிந்தனையும் காங்கிரஸில் இருப்பதாகத்தான் பேசப்பட்டது. மதன் மோகன் மாளவியாலேருந்து அவ்வளவு தலைவர்களும் அங்கே போனாங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து தான் போயிருக்காங்க. ஆகவே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த சாயல்கள், அந்த எச்சில்கள் இன்னும் தொடரத்தானே செய்கின்றது. இருப்பு வேண்டாம் இருக்கும். உங்களிடத்திலும் இல்லையா? உங்கள் தலைவர்களிடத்தில் மனுவாத சிந்தனை இல்லையா? RSS சிந்தனை இல்லையா? அடிப்படைவாதம் இல்லையா? சாதிய கூறுகள் இல்லையா? இருக்கத்தானே செய்யுது. அவங்கள மட்டும் நீங்க சொல்றீங்களே என்னன்னு கேட்குறேன். இல்லை, இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், மக்களுக்கு சமூக நீதி வேணுன்றது மனுநீதிக்கு எதிரான சித்தாந்தம் சமூக நீதி. அதாவது இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், சமூக நீதி வேணும், தொடர்ந்து குரல் கொடுக்கறது காங்கிரஸ் கட்சி. இன்னும் நீங்கள் மெயினான ஒரு விஷயம் இருக்குது பார்க்குறது என்னன்னா, இப்போ சார் கூட ஒரு பேசும்போது சொன்னார், ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க பிரிவினைவாத எந்த கட்சினா, நீங்க எலக்ட்ரால் இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்போ நடந்த நரேட்டிவ் சொல்லும். அதாவது எங்க தலைவர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்ஃப்ளேஷனையும் பத்தி பேசினாரு. யாரு மந்திர் மஸ்ஜிதுன்னு பேசினாங்க தயவு செஞ்சு பார்க்கணும். அதாவது ஒரு மிகப்பெரிய பத்திரிகையோட கவுண்டே இருக்கு. உங்க பிரதமர் அவர்கள் பேசினது அதிக அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% அதிகமாக அவர் பேசின வார்த்தைகள் மந்திர் மஸ்ஜிதுன்னு தான் அவர் பேசுறாரு. இன்னொன்று, கேஸ்ட் சென்சஸ் யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். அது காஸ்ட் சர்வே வேற, கேஸ்ட் சென்சஸ் வேற. கேஸ்ட் சர்வேனால ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. கேஸ்ட் சென்சஸ் தான் தேவை. நீங்க அதை இன்னும் எடுக்காம நீங்க கண்டினியூஸா காலம் தாழ்த்திட்டே வரீங்க. இன்னொன்று, காங்கிரஸ் என்னைக்குமே சமூக நீதி பக்கம் இருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் எதுனா மண்டல் கமிஷனோட இன்ட்ரடக்ஷன் ரிப்போர்ட். மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்ல அவர் எழுதியே கொடுத்துருக்காரு, அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் தான், அவங்களோட உதவி இல்லைன்னா இதை முடிச்சிருக்க முடியாத எழுதியிருக்காரு. அதாவது பல சூழ்நிலைகள்னால, பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னாலே அவங்களுக்கான டைம் குறித்த நேரத்தில் அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை முடிக்கவே முடியல. அது அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கண்டினியூஸாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதை அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் முடிக்க முடிஞ்சது ஒரே காரணம், முக்கிய காரணம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தான். அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு சமூக நீதிக்கு மன்மோகன் சிங் அவர்கள் டைமில் தானே ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பிரிவினைவாத அரசியல் நீங்கள் எடுத்து பேசிட்டு ஆன் டு த டாபிக் அப்பார்ட் ஃப்ரம் அதாவது ஜனநாயக மாண்பு சார். ஒரு சில கருத்துக்களில் முரண்பாடுகள் வர்றதுன்றது ஒரு ஜனநாயக மாண்பு. அதாவது ஒரு கூட்டணி இவங்க சொன்ன மாதிரி பாறையாக நாங்கள் வைக்கிறோம், எங்கள் ஆதிக்கத்தில் தான் எல்லாமே இருக்குன்றது ஒரு ஆட்டோக்ராட்டிக் மைண்ட் செட்டு. ஒரு சில கருத்து பரிமாறல்கள் இருக்கிறது ஒரு ஜனநாயக மாண்பு. சரிங்களா? இந்த ஜனநாயக மாண்புகளை பேசும். இந்த ஆனால் நீங்கள் பேசுகிற ரொம்ப ஆழமான டாபிக், ரொம்ப ஆழமான டாப்பிக்கே. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அதாவது இவிஎம் மிஷின் குறித்தெல்லாம் பேசுகிறாக்கு நேரம் இடம் தர மறுத்துட்டு பாக்கி நான் உங்கள்கிட்ட வராங்க. நீ சுருக்கமாக உங்களுக்கு இல்லை 2 விஷயம். ஒன்று கேஷ் சர்வே எடுத்தாலும் சென்சஸ் எடுத்தாலும் 50.5 தாண்ட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது மக்களை பிளவு செய்வதை தாண்டி அதில் எதுவும் பண்ணாது. கேஷ் சென்சஸ்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் உறுதி செய்கிறது. இதை வச்சு பிளவுவாதத்தை தவிர வேறு எதுவும் பண்ணாது. மோஸ்ட்லி ஓபிசியுடைய ஆதரவு சமூக நீதி வேண்டும். சமூக நீதி பாஜக ஆட்சியில் சமூக நீதி வருவதால் அவர்கள் 40% ஓட்டு வாங்குகிறார்கள். பிளவு செய்வதால் நீங்கள் 20 தொடவில்லை. 3 எலெக்ஷன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2 தேர்தல்களில் அவர் சொன்ன மாதிரி எம்பி எலெக்ஷன்ல 7க்கு 7 பிஜேபியும் இவர்கள் அதிகமாக சட்டமன்றத்திலையும் எடுத்தாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்ற பொழுதும் அந்த எந்த விதமான அனுதாபமும் இல்லாமல் 54% ஓட்டு காங்கிரஸ் இது ஆம் ஆத்மி கூட்டணி இருந்தப்பையும் ஜெயிச்சிட்டாங்க. சென்ற வாரம் ஒரு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை ஏற்காம நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, மத்திய அரசு திட்டங்களை நீங்கள் நிராகரித்து பட்ஜெட் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற ஆஸ்பத்திரிகளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறதுன்றாங்க. அங்கே வருகிற தண்ணிகள் மிகவும் சிவப்பு கலரில் தண்ணி வருது, குடிதண்ணீர், பள்ளிகள் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. சிறப்பாக இருக்குங்கிற இதையெல்லாம் இதைத்தான் எடுத்துட்டு போகணும்.
இருக்கணும். பிஜேபி தப்பி தவறி, அதாவது ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் அகில இந்தியத்தை பேசாமல் உள்ளூர் விஷயத்தை பேசி மக்களிடம் கொண்டு சென்றார்கள். திருப்பி திருப்பி இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் உள்ளூர் விஷயத்தை பேசினால், இன்னொன்று டெல்லியில் பிஜேபி சரியான தலைமையை வைக்கல. சாஹிப் சிங் அம்மாவுடைய மகன் இதில் நிற்பார்னு என்று வருகிறது. நியூ டெல்லியில் கேஜ்ரிவாலை எதிர்த்து சிசோடியா தன் தொகுதியை விட்டு ஓடிட்டார். அவர் நிற்க வைக்கப்பட்டால் இது அதே போல இல்லை, 2 பெண்கள் சாஹிப் சிங் வர்மா பெரிய சித்தாந்தவாதி இல்லை அவர். இல்லை, அவர் அதுக்கு அடுத்தது பான்சரி ஸ்வராஜோ அல்லது மீனாட்சி லேக்கியோ பிரைம் மினிஸ்டரா போடலான்றாங்க. ஐ மீன் சீஃப் மினிஸ்டர், டெல்லி சீஃப் மினிஸ்டர். ஏன்னா எனக்கு தெரியாம புதுசா ஒரு செய்தி சொல்றீங்க, மீனாட்சி லேக்கி பிரைம் மினிஸ்டர்னா சீஃப் மினிஸ்டர் போஸ்டுக்கு லேடிஸ். பட் பிஜேபியில வந்து சரி மோடி அமித்ஷா ஐயா வந்து அப்படியே வச்சு கேட்டுட்டு இருக்காரு. சரி ரைட், அவர் பேசட்டும். நேரம் தான் நம்ம சொல்லுங்க சார். 2 பாயிண்ட் கருத்துக்கு முரணான ஒன்று. ஒரு நிமிஷம் தான் இருக்கு. மண்டல் கமிஷன் முன்பே சமர்ப்பிக்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்திலேயே. அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி வந்தார். எப்போது அமல்படுத்தப்பட்டது? அவ்வளவு காலம் ஏன் இடைவெளி எடுத்துக்கிட்டாங்க? 1. 2வது கேஷ் சென்சஸ் இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. கர்நாடகத்தில் சென்சஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஏன் வெளியீடு இல்லை? 2. 3வது எல்லாம் ஒருமித்த பாயிண்ட், ஒருமித்த நிலைப்பாடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதானி கேஸை தொட வேண்டாம், முக்கியமான விஷயங்கள் இருக்குது, மணிப்பூர் இஷ்யூ இருக்குது, பணவீக்க பிரச்சனைகள் இருக்கு, சம்பல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவோ ஆர்ஜேடியோ மற்ற கட்சிகளோ அதை தான் முன்னெடுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, திரிணாமுல் உட்பட. ஆனால் அதானி இஷ்யூ முக்கியமே கிடையாது, அது அமெரிக்காவோட சுயலாபத்துக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் சொல்கிறாங்க. சரத்பவார் முரண்படுறார். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ முரண்பாடுகள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன போராட போகிறீங்கன்றது 2 கேள்வி. நேர்களே, நம்ம பேசணும். ஆனால் டாபிக் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஏதோ கொஞ்ச நேரம் முடியும்னு பார்த்தா இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம கேட்க முடியல. அதில் இவிஎம்முடைய விவகாரங்கள் எல்லாம் பேச வேண்டியதுக்கு ஃபரூக் அப்துல்லா விவகாரம், அடுத்தடுத்த முறையில் ஹரியானாவினுடைய வெற்றியும் மகாராஷ்டிராவுடைய வெற்றியும் பல்வேறு கேள்விகளை யாருக்கு எழுப்பியிருக்கு? இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு, உத்தவ் தாக்கரேக்கு, சரத்பவாருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு. அது குறித்தெல்லாம் நம்ம அடுத்த முறை பேசுவோம். இதுக்கு மேலே நேரம் எங்களுக்கு அனுமதிக்க மறுக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பாக்கி அவர்கள், அதே போன்று மாநில தலைவராக ஆம் ஆத்மியினுடைய மரியாதைக்குரிய திரு வசீகரன் ஐயா அவர்கள். சார் வணக்கம். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய அறிவுசார் தளத்திலிருந்து விஜய் கிருஷ்ணா மற்றும் தேவப்பிரியா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.